ரொம்பவே சூப்பரான ஒரு புளி சட்னி எப்படி பிளான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு வர மல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வர மிளகா போட்டிருக்குறாங்க. இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே சும்மா ஒரு சில்லு தேங்காய் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது குயிக்காக பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான் இது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை பணியாரத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சாட்ட நல்லா சாஃப்டான இட்லி சுட்டு அதுக்கு கூட இந்த சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.